நிறைய பேருக்கு மனசு தூக்கமாகவும் தூக்கம் வராமையும் அப்படி புலம்பிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த பழிவாங்க குணம் தான். நீங்கள் நிம்மதியாக தூங்கணும்னா யாரும் உங்களுக்கு எதிராக கிரியை செஞ்சிருந்தா அதை கர்த்தர்ட்ட சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரீ ஆகிடும். நீ இந்த நாபாலுடைய சீரல் மத்தியில் உன்னை பழி வாங்குறதுக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா உனக்கு தான் துக்கமும் மன இடரலும் வரும். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும். அதுல ஒரு நல்ல வார்த்தை, விருதாவா எப்போதும் ரத்தம் சிந்தக்கூடாது. ரத்தம் சிந்துதல்னா என்ன தெரியுமா? அடுத்தவங்களை பழி வாங்குறது. இன்னைக்கு இந்த பழி வாங்குற கூட எனக்கு நிறைய உண்டு. எல்லாத்தையும் அப்படியே மனசுல அப்படி வச்சு வாங்குவாங்க. பழி ஆண்டவர் இடத்துல சொல்றாரு, ஆண்டோடைய வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு சொல்றேன், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாவீது 16 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 14 வருஷம் சவுலை எடுத்து போராடி தான் இருக்கான். அவனும் கூட ஒரு நாள் இந்த ஆளை எவனையோ தூக்குறாரு ஆண்டவர், இவனை தூக்க மாட்டாரு. கர்த்தர் இப்படிப்பட்டவர் தெரியுமா? நமக்கு பொறுமை உள்ளவங்க நம்ம எல்லாம். கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவர். எதுக்காக கர்த்தர் நீடிய பொறுமையா இருக்காரு தெரியுமா? அவனும் ஒரு கட்டத்துல மனம் திரும்பட்டும். அதான் அபிகாயில் சொல்றா, ஐயோ நீர் விருதாவாய் ரத்த பழி வாங்கிக்காதீங்க, ஏன்னா நீங்க ராஜாவாக போறீங்க. பாருங்க, தாவீது நிறைய பேர் பட்டயத்தால வெட்டினவர் தானே. ஒரு கட்டத்தில் அவருக்கு ஒரு ஆசை வருது பாருங்களேன், நான் இந்த ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு யோசிக்கிறார்ல. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ கட்ட கூடாது. ஏன் கட்டக்கூடாதுன்னு சொன்னாரு? உன்னுடைய கைகள் ரத்தம் உள்ள கை. இப்ப நாபாலையும் தாவீது வெட்டி இருந்தா இன்னும் மோசமா இருக்கும் கதை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தாவீதே நீ ஆலயத்தை கட்ட வேண்டியவன், நீ ராஜாங்கம் பண்ண வேண்டிய, நீ போய் இந்த லூசுங்களோட போய் உட்காந்து பழி வாங்காத. நான் உனக்காய் வைத்திருக்கும் ஜெயத்திற்காய் போராடு. கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, இந்த மாதத்துல நீங்க கர்த்தருடைய யுத்தத்தை செய்யுங்க. உங்க ஜீவன் கர்த்தருடைய கையில இருக்குது. யாரையும் ரத்த புள்ளி வாங்காதீங்க. அப்போ உங்க மனசு நிம்மதியா இருக்கும். அவதான் சொல்றா. தொடர்ந்து வாசிங்க. நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. நிறைய பேருக்கு மனசு தூக்கமாகவும் தூக்கம் வராமையும் அப்படி புலம்பிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த பழிவாங்க குணம் தான். நீங்க நிம்மதியா தூங்கணும்னா யாரும் உங்களுக்கு எதிராக கிரியை செஞ்சிருந்தா அதை கர்த்தர்ட்ட சொல்லிட்டு நீங்க ஃப்ரீ ஆயிடும். தாவீது இதை கேட்ட உடனே அப்படியே ஆண்டவர்ட்ட விட்டுட்டான். நாபாலை நீங்க பார்த்துக்கோங்கன்னு. அடுத்த நாளிலே வேதம் சொல்லுகிறது, நாபால் இருதய கடினத்தின் நிமித்தம் கல்லை போல் அவன் இருதயமாகி செத்தான். அவ்வளவுதான் முடிஞ்சிட்டு சாப்டர். சீருகிறவர்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார், உங்களுக்கு கர்த்தர் பலனாயிருப்பார். ஆமென்.